சார் குட் மார்னிங் சார். Morning to you. சார் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது. நானுமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா நான் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஓகேங்க, நான் வந்து எஸ்எஸ்பி, ஸோ அது ரிலேட்டடாக போய்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து பிஏ டிஃபென்ஸ்னு சொல்லி ஒன்று எடுத்தான். பட் ஆனால் அவனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் அது டிஃபென்ஸ் ரிலேட்டடாக தான் படிக்கிறான். பட் ஆனால் ஏன் சார் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது? எனக்கு வந்து டேரக்ட் என்ட்ரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு நிறையா வருது. பட் ஆனால் அவனுக்கு வந்து டேரக்ட் என்ட்ரியே இல்லை சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப வணக்கம். பல பேர் வந்து பிஏ டிஃபென்ஸ் எடுத்து படித்தா they think they can become an officers in the armed forces. இது ஒரு தவறான கருத்து. பிஏ டிஃபென்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அ டிகிரி, லைக் a degree like economics, பிஏ பாலிட்டிக்ஸ். The only problem here is இந்த டிகிரி எடுத்துட்டு உங்களுக்கு டெக்னிக்கல் என்ட்ரி போக முடியாது. டெக்னிக்கல் என்ட்ரி requires science background. If they have taken science background, physics, chemistry, maths, 12th standard இருந்தால் they can become pilots. They can join the Air Force, they can join Coast Guard. If not, they cannot, I repeat again, they cannot join Air Force, Coast Guard or Navy. The only option left is for Army. அதுவும் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும். ஐஎம்ஏல போகிறதா இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி. இந்த பிஏ டிஃபென்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிறதில்ல, சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கிறதில்ல. இதனால் நிறைய பேர் இந்த டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் ஏபிள் டு கிளியர் தேர் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆர் ஜஸ்ட் டேக்கன் அவே. இது ஒரு மிஸ்நோமோர் தட் பிஏ டிஃபென்ஸ் எடுத்தால் நம்ம டிஃபென்ஸ் டைரக்ட் ஆஃபீஸர் ஆகலாம். இது சாத்தியப்படாத ஒன்று, இது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பிஏ டிஃபென்ஸ் எடுக்கிறவங்க என்சிசி சி சர்டிஃபிகேட் இருக்கிற காலேஜை பார்த்து சேரணும். இது மிக குறைந்த கல்லூரியில் தான் இந்த என்சிசி கொடுக்குறாங்க. என்சிசி சி சர்டிஃபிகேட் இல்லாத காலேஜில் சேர்ந்தீங்கன்னா you will not be having opportunity to go as a NCC direct entry. NCC direct entry written test கிடையாது, but you can go as a short service commission officer. அல்லது NCC airwing எடுத்தால் you can also become a pilot. But again, நீங்கள் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் எடுக்கவில்லை என்றால் பிஏ டிஃபென்ஸ் எடுத்து என்சிசி இருந்தாலும் டைரக்ட் என்ட்ரியாக போக முடியாது. இது தயவுசெய்து தெரிஞ்சுங்க. பைலட் ஆகணும்னா ப்ளஸ் டூவில் சயின்ஸ் இருக்கணும். ரெண்டாவது, பிஏ டிஃபென்ஸ் எடுத்தாலும் ஏர்விங் இருக்கணும், ஏர்விங் என்சிசி. இது ரொம்ப 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 கம்மியான காலேஜ் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவே தமிழ்நாட்டில் 5 காலேஜ் தான் இருக்குது. இந்த 5 காலேஜ் முக்கால்வாசி வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் இருக்குது, அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டி. இந்த மாதிரி காலேஜில் இருக்கும்போது என்சிசி இருக்கும். மற்ற ஏதாவது காலேஜில் இது மட்டும் எடுத்தாங்கன்னா இருக்கவே இருக்காது. தயவுசெய்து அன்பான வேண்டுகோள், பெற்றோர்களுக்கு பிஏ டிஃபென்ஸில் நீங்கள் சேர்க்க வேண்டாம். சில பேர் இதுக்கு பதிலாக பிஏ சைக்காலஜி, பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ ஜியாகிரபி, பிஏ லிட்ரேச்சர் எது வேணால் எடுக்கலாம். எடுத்துகிட்டு அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும். இப்போ லைக் எம்ஏ சைக்காலஜி, எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி பண்ணும்போது தே கேன் ஆல்சோ பிகம் ஆர்ம் ஃபோர்ஸில் எஜுகேஷன் பிரான்ச்சை போகலாம். ஃபார் விச் 27 இயர்ஸ் வரைக்கும் போகலாம். ஆகவே தயவுசெய்து ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா உடனடியாக ஃபஸ்ட் இயர் இருந்தால் டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு பிஏ சைக்காலஜி எடுத்துங்க. ஓகே, திஸ் நாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். I hope now it is very clear to you. So BA defense எடுத்துக்கோங்க, be very careful. Thank you. எஸ் சார். சார் அண்ட் அனதர் ஒன் டவுட் சார், ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எஸ்எஸ்பி அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட், அதாவது சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு, அதை போய் செலக்ட் ஆனால் தான் 5 days இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டன் பண்ணால் தான் ஆஃபீஸர் ஆவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ட்ரைனிங் எடுக்கிறாங்க. பட் ஆனால் நிறைய இடத்துல மிஸ்கைட் பண்ணப்படுறாங்க. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து என்ன சார்? இது எஸ்எல்பிங்கிறது ஒரு சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கான அதிகாரிகளை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச். எஸ்எல்பிங்கிறது மிஸ்னோமோர். அதாவது எஸ்எல்பி வந்து ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும், இல்லையா, செலக்ட் பண்ணாது. எஸ்எல்பி போகிற கேண்டிடேட் கெட் ரெக்கமெண்டட். அதுக்கப்புறம் மெடிக்கல், மெரிட் லிஸ்ட், தென் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ், நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ், ஏர் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது.
அந்த கிரைட்டீரியா இருந்தால் தான் அவங்க வந்து மெரிட்டில் கொண்டு வருவாங்க. இல்லைன்னா யூ வில் நாட் பி ஏபிள் கெட் இட். ரெண்டாவது, யாராவது ஒருத்தர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிடிஓவோ அல்லது ஒரு சைக்காலஜி ஒரு இன்டர்வியூ ஆஃபீஸரோ எல்லா ட்ரைனிங் கொடுக்குற அப்படின்னா பி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் இந்த டெக்னிக்கெல்லாம் டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்ட், ஏஎன்ஐசி அகாடமியில் 4 அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு வெல் குவாலிஃபைட் ஃப்ரம் டிஐபிஆர், டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சைக்காலஜி ரிசர்ச், இது திமால்பூரில் இருக்குது. இங்கே தான் எல்லாருமே ட்ரைனிங் எடுப்பாங்க. எஸ்எம்பி போகிற ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேர். இது வந்து எங்ககிட்ட வந்து கம்டோர் ராஜீவ் சௌத்ரி, ஹி வாஸ் இன் நேவியில் அவர் போர்ட் பிரசிடண்டாக இருந்திருக்கார். ஹி வாஸ் இன்டர்வியூ ஆஃபீஸர். ரெண்டாவது we have got கேப்டன் சுரேஷ், இவர் இந்தியன் நேவிக்காரர். இவர் சைக்காலஜிஸ்ட். நாட் ஒன்லி சைக்காலஜிஸ்ட், he was also instructed in டிஏபிஆர் திமால்பூர். இவர் 2 எஸ்எம்பியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. மூன்றாவதாக நாங்கள் கிட்ட குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர், இவர் லெஃப்டினன்ட் கமாண்டர் விமல் ராஜ். இவர் 12 எஸ்எம்பி பெங்களூர், அதே மாதிரி கொல்கட்டா நேவல் எஸ்பியில் இருந்திருக்காங்க. இது இல்லாமல் we have got செல்ஃப் ஜெயவீர். I am a trained GTO, but I was not an assessment officer, but I was a trained GTO. In the north, I only look out the personal development part. So I give that particular எஸ்எம்பி க்ரூமிங்க்கு அந்த 3 ஆஃபீஸர் பண்ணுவாங்க. இதுதான் பெட்டர். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் போய் ஒரு ஆள் இருந்தால் உங்கள் சான்ஸ் கம்மி. ப்ளீஸ் டோன்ட் மேக் தட் மிஸ்டேக். இந்த 3 ஆஃபீஸருக்கு போனீங்கன்னா உங்கள் சான்ஸ் ஆர் பிரைட். ஐ எம் நாட் டெல்லிங் that you will get 100% get selected, but your chances are bright. Because 3 different techniques they will train you. Okay? I hope you understood that. Please, again I'm telling you, there are a lot of people in Coimbatore. None of them are having all 3 officers who are SMB qualified. And they don't have the grounds. சில பேர் வந்து ஜவான்ஸ் கூட இல்லை, அவங்க வந்து ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல் வச்சுட்டு தமிழ்நாட்டில் உழவிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறு. எஸ்எஸ்பி வெல் குவாலிஃபைட் ஆஃபீஸர் போங்க, யூ கெட் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் மோர். தேங்க்யூ. எஸ் சார், தேங்க்யூ சார். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பை. ஆல் தி பெஸ்ட்.